Hi friends, வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கான வீடியோ கண்டிப்பா எல்லாருக்குமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம ரெகுலரா கிச்சன்ல யூஸ் பண்ணக்கூடிய மிக்ஸியை எந்த அளவுக்கு சேஃபாவும் பாதுகாப்பாவும் நம்ம மெயின்டைன் பண்றோமோ அந்த அளவுக்கு நமக்கு ரொம்ப வருஷத்துக்கு நம்ம யூஸ் பண்ற மிக்ஸி புதுசு போலவே லைஃப் கொடுக்கும். இப்போ அந்த மிக்ஸிக்கு அடியில் அந்த மாதிரி புஷ் இருக்குல்ல, இப்போ நம்ம அதை கீழே ஒரு பிளேட் வச்சுக்கலாம். இப்போ அந்த பிளேட் வச்சிருக்கிறதுனால என்னாகும் அப்படின்னா, நம்ம அவசரத்துக்கு நல்லா இழுத்து நம்ம எங்கே வரைக்கும் நம்ம இழுத்து வைக்கிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு அது மிக்ஸி அடியில் தேஞ்சு போகாமல் ரொம்ப சேஃபாக இருக்கும். பாருங்கள் இந்த மாதிரி. ஸோ அது பிளேட்டு நம்ம வைக்கல அப்படின்னா ஒரு முறையும் எடுத்து நம்ம வைக்கும்போது ரொம்பவே நமக்கு கஷ்டமாக இருக்கும். அந்த புஷ் ரொம்ப டைட்டாக பிடிச்சிக்கும். இப்போ நம்ம இந்த மிக்ஸியை எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ இதுக்கு நான் வீட்டில் இருக்கிற கோல்கேட் பேஸ்ட் கொஞ்சமாக எடுத்திருக்கேன். கொஞ்சமாக தண்ணி மட்டும் சேர்த்துக்கிறேன். இப்போ அது ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா இந்த மாதிரி ஒரு லிக்விடு மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த லிக்விடை லைட்டாக ப்ரஷில் தொட்டுட்டு இந்த மாதிரி கரை இருக்கிற எல்லா இடத்துலையுமே தேய்ச்சி விட்டுருங்க. இந்த மாதிரி நீங்கள் கோல்கேட் யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணும்போது டக்குன்னு உங்களுக்கு ஸ்ட்ராங்காக பிடிச்சிட்ருக்க அழுக்கு கரை எல்லாமே விட்டு வந்துடும். இதுவே நீங்கள் இந்த லிக்விடை ஸ்ப்ரே பாட்டிலில் சேர்த்து பண்ணுறீங்க, ஸ்ப்ரே பண்ணி நீங்கள் க்ளீன் பண்ணுறீங்க அப்படின்னா அது அந்த சைடில் ஹோல்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, அதுக்குள்ளே எல்லாமே தண்ணி போயிடும். அதுக்காக நீங்கள் ஒரு டேப் போட்டு அந்த ஹோல்ஸ் எல்லாத்தையுமே ஒட்டிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஸ்ப்ரே பண்ணி க்ளீன் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ணலை. இந்த மாதிரி கோல்கேட் ப்ரஷ்ஷில் தொட்டு தான் நான் க்ளீன் பண்ணுறேன். இந்த மாதிரி க்ளீன் பண்ணும்போது நம்ம ப்ரஷ் போடுறதுனால நல்லா சீக்கிரமாக அந்த கரை எல்லாம் போயிடும். ஸ்க்ரப்பர்லாம் போட்டு எதுவும் தேய்ச்சிடாதீங்க, ஏன்னா மிக்சியில் கிராச்சஸ் விழுந்துடும். இப்போ நான் இதை நல்லா தொடச்சி எடுத்துக்கிறேன். நல்லா ஒரு டவலை நல்லா ஈரமாக்கிட்டு ஒரு 2 தடவை தொடச்சி எடுத்துட்டுருங்க. இப்போ பாருங்கள், தொடச்சி விட்டதும் நல்ல பளிச்சுன்னு ஆயிடுச்சு. நம்ம நல்ல ஒரு இன்ஸ்டண்ட்டான ஒரு ஷைனிங் கொடுக்கும் பேஸ்ட்டு. அதுக்காக தான் கோல்கேட் யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம மிக்ஸி க்ளீன் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா மிச்சம் இருக்கிற பேஸ்ட்டில் டிப் பண்ணிவிட்டு அந்த ப்ரெஷ்ஷை இந்த மாதிரி அந்த ஒயர் இருக்கு இல்லையா அதில் ஃபுல்லாகவே தேய்ச்சி கொடுத்துட்டு நல்லா ஈர டவல் வச்சு தொடச்சி விட்டுருங்க. இதே வெள்ளை கலர் மிக்ஸியாக இருந்தால் அழுக்கு நல்லா பளிச்சுன்னு தெரியும். இப்போ பாருங்கள், இப்போ நம்ம மிக்ஸியை ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணிட்டோம். இப்போ அடிப்பகுதியையும் நல்லா அந்த மாதிரி திருப்பி வச்சுட்டு அந்த ப்ரஷ்ஷு யூஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி க்ளீன் பண்ணி விட்டுருங்க. உள்ளுக்குள்ளே அடைப்பு மாதிரி அழுக்கு சேர்ந்துருக்கும். அது எல்லாத்தையுமே நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துருங்க. ஏன்னா மிக்ஸி ஸ்டாண்டிங்லேயே இருக்கிறதுனால கீழே நிறைய டஸ்ட்டு சேர்ந்துருக்கும். இப்போ அதையும் நம்ம தொடச்சி எடுத்துடலாம். இப்போ கம்ப்ளீட்டாக நம்ம மிக்ஸியை க்ளீன் பண்ணி முடிச்சிட்டோம். இந்த மாதிரி வாரத்துக்கு ஒரு தடவை, அப்படி இல்லைனா 15 டேஸ்க்கு ஒன்ஸு நீங்கள் அந்த மாதிரி மிக்ஸியை க்ளீன் பண்ணி விட்டுருங்க. இப்போ அவ்வளோதான். இப்போ இந்த பிளேட்டில் நம்ம வச்சிடலாம். இப்போ இந்த மிக்ஸியோட வயரை எப்படி நம்ம செட் பண்ணி வைக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒரு மெட்டல் வளையல் எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு ஒரு கொக்கி மாதிரி வளைச்சிக்கோங்க. ஃபஸ்ட்டு அந்த கொக்கியை உள்பக்கமாக விட்டுட்டு நான் இந்த மாதிரி பண்ணி விட்டுக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கொக்கி மாதிரி உங்களுக்கு கிடைக்கும். இப்போ அந்த வயரை நல்லா சுற்றி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி சுற்றிட்டு அந்த கொக்கிக்குள்ளே மாட்டி விட்டுருங்க. அவ்வளோதான். இந்த மாதிரி மாட்டி வச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வயர் அங்கே இங்கேன்னு இழுத்துட்டு இருக்காது. உங்களுக்கு கரெக்டாக மிக்ஸியோடைய ஜாயின் ஆகி இருக்கும். பார்க்குறதுக்கு நீட்டாகவும் இருக்கும். இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு நீட்டாக இருக்குது அப்படின்ட்டு. நம்ம யூஸ் பண்ணும்போது மட்டும் அந்த கொக்கியை தனியாக கழட்டி வச்சுட்டு வயர் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மிக்ஸிக்கு சூப்பராக ஒரு கவர் ரெடி பண்ணிக்கலாம். இது என் பையனோட பனியன் எடுத்திருக்கேன். இதை உள்பக்கமாக நான் திருப்பி எடுத்திருக்கேன். இப்போ இந்த மேலே இந்த கை இருக்கு இல்லையா, இந்த பாட்டில் மட்டும் நான் ரப்பர் பேண்டு யூஸ் பண்ணி இந்த மாதிரி ஒரு 2-3 தடவை போட்டு விட்டுக்கிறேன் நல்லா டைட்டாக. அவ்வளோதான். இப்போ இந்த கவரை நம்ம திருப்பிடலாம். இப்போ இதை உள்பக்கமாக திருப்பிட்டு உங்களோட மிக்ஸியோட சைஸுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கிளாத் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நம்ம போட்டு விட்டுடலாம். அவ்வளோதான். இந்த மாதிரி வச்சிட்டிங்க அப்படின்னா எந்த ஒரு தூசி அழுக்கு எதுவுமே மிக்ஸி பக்கத்தில் படவே படாது. நம்ம யூஸ் பண்ணுற டைம் போக மிச்ச டைமில் இந்த மாதிரி கவர் போட்டு க்ளோஸ் பண்ணிவிடுங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. இதே மாதிரி பழைய டிஷர்ட் யூஸ் பண்ணிவிட்டு கிரைண்டருக்கு எப்படி கவர் போடுறது அப்படிங்கிற டிப்ஸும் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். வேணும் அப்படின்னா சொல்லுங்கள், நெக்ஸ்ட் வீடியோவில் ஆட் பண்ணுறேன். இப்போ நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுற சின்ன கப் இருக்குல்ல, சட்னி கப் அப்படின்னு சொல்லுவோம்ல, இந்த கப்பு பார்த்திங்க அப்படின்னா அதிகமாக அழுக்காகும். அதாவது நம்ம எப்பவும் வாஷ் பண்ணும்போது வாஷ் பண்ணிவிடுவோம், நார்மலாக வாஷ் பண்ணி வச்சுருவோம். மற்றபடிக்கு ரொம்ப டீப்பாலாம் வாஷ் பண்ண மாட்டோம்ல. இப்போ நான் அது கப்பை பின்பக்கமாக திருப்பிட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக அந்த கோல்கேட்டோட லிக்விட் இருந்ததில் அது கொஞ்சம் சேர்த்துட்டு கொஞ்சம் தண்ணி சேர்த்துருக்கேன். அழுக்கு ரொம்ப அதிகமாக இருந்ததுன்னா ஒரு 5 நிமிஷத்துக்கு ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் தேய்ங்க.
இப்போ நான் உடனே வந்து இந்த மாதிரி ப்ரஷ் வந்து யூஸ் பண்ணிவிட்டு தேய்க்கிறேன். ப்ரஷ் வந்து நார்மலாகவே இதுக்கு இந்த க்ளீன் பண்ணுறதுக்காகவே அப்படின்னு சொல்லிட்டு தனியாக வச்சுருக்கிற ப்ரஷ்ஷு தான். இப்போ இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய ப்ரஷ் வந்து எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இந்த மாதிரி வந்து தேய்க்கும்போது அதில் பிடிச்சிருக்கிற கரை எல்லாமே வந்து போயிடும். இந்த மாதிரி தேய்ச்சி கொடுத்தீங்க அப்படின்னாலே உங்களோட கப்பு வந்து எப்போவும் நீட்டாகவே இருக்கும். இப்போ நான் இதை உங்களுக்கு வந்து வாஷ் பண்ணிவிட்டு காட்டுறேன். எந்த அளவுக்கு க்ளீனாக இருக்குது அப்படின்னு உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும். பாருங்கள், அவ்வளோதான். இப்போ நல்லா க்ளீன் ஆகிடுச்சு. இப்போ அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி நம்ம ரெகுலராக வந்து சட்னி அது இதுன்னு மசாலாலாம் அரைப்போம்ல, அப்போ இந்த பிளேடோட ஷார்ப்னஸ் வந்து ரொம்ப கம்மியாயிடும். அதுக்குன்னு நம்ம வந்து ஷார்ப்னஸ் கம்மியாயிடுச்சுன்னா புது பிளேடெல்லாம் மாற்ற வேண்டாம். வீட்டில் இருக்கிற ஒரு சில பொருட்களை யூஸ் பண்ணி அதை திரும்ப வந்து நம்ம புதுசு போல் மாற்றிடலாம். அதுக்கு இந்த மாதிரி கல்லுப்பு வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 2லேருந்து 3 ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துட்டு மிக்சியில் நல்லா பொடிச்சு எடுத்துக்கோங்க. அப்போ அந்த கல்லுப்பு சேர்த்து அடிக்கிறதுனால என்னாகும் அப்படின்னா, அந்த பிளேடோட ஷார்ப்னஸ் வந்து நல்லா ஷார்ப்பாயிரும் உங்களுக்கு. இப்போ நீங்கள் வந்து மிக்ஸி யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா, அந்த எஸ் கொக்கியை கலட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து வயரை எடுத்துகிட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸியோட வேலை முடிஞ்சதுக்கப்புறம் பழையபடி வயரை வந்து அதே இடத்துல நீங்கள் வந்து செட் பண்ணி விட்டுடலாம். இப்போ இந்த உப்புக்கு பதிலாக வந்து முட்டை கூட போட்டு அரைக்கலாம். அதாவது முட்டையோட ஓடு மட்டும் கூட நம்ம வந்து சேர்த்து அரைக்கலாம். ஆனால் எல்லாரும் வந்து முட்டை யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. உப்பு வந்து நார்மலாக எல்லாருக்கிட்டையும் இருக்கிறதுனால இதுதான் பெஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு. இப்போ பாருங்கள், நல்ல மையை அந்த மாதிரி அரைச்சி எடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களோட பிளேடு வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஷார்ப்பாயிரும். கண்டிப்பாக உங்களுக்கு டவுட்டாக இருந்ததுன்னா ஒரு தடவை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம இந்த மிக்ஸி கப்புக்குள்ளே வந்து கொஞ்சம் கரையாக அங்கங்கே பிடிச்சிட்ருக்குல்ல, அதை வந்து க்ளீன் பண்ணுறதுக்காக கொஞ்சம் உப்பு, அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் கோல்கேட்டு அது வந்து யூஸ் பண்ணிவிட்டு நல்லா அந்த மாதிரி 2 தடவை மிக்சியில் அடித்து எடுத்துட்டிங்கன்னா உள்ளுக்குள்ளே இருக்கிற அழுக்கெல்லாம் போயிட்டு நல்லா பளிச்சுன்னு ஆகிடும். அது மட்டும் இல்லாமல் என்னோடய மிக்ஸி கப்பு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கட்டிங் இருக்கும் அதில். அப்போ அந்த கட்டிங்குக்குள்ளே வந்து நிறைய கரை பிடிக்க ஆரம்பிக்குது. அதனால நான் வந்து இந்த மாதிரி கோல்கேட் வந்து ப்ரஷ்ஷில் எடுத்துகிட்டு அந்த ஓரங்கள் எல்லாமே வந்து தேய்ச்சி விட்டுட்டேன். இப்போ பாருங்கள், முன்னாடி இருந்ததுக்கும் இப்போ வந்து இருக்கிறதுக்கும் எந்த அளவுக்கு வந்து டிஃப்ரெண்ட் தெரியுது அப்படின்னு உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும். ஏதாவது நான்வெஜ் வந்து சமைக்கிறீங்க, இல்லை நான்வெஜ் சிக்கன் அந்த மாதிரி மட்டன்லாம் அரைக்கிறீங்க மிக்ஸி கப்பில் அப்படின்னும் போது நீங்கள் கொஞ்சம் உப்பும் கோல்கேட் பேஸ்ட்டும் வந்து யூஸ் பண்ணிவிட்டு அடித்து எடுத்துட்டிங்கன்னா அந்த கவுச்சி ஸ்மெல் வந்து சுத்தமாக இல்லாமல் போயிடும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த மூடியில் இருக்கிற ஒயர் வந்து சீக்கிரத்தில் லூஸ் ஆகிரும் நமக்கு. அதுக்காக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இதை வந்து நம்ம யூஸ் பண்ணினதுக்கப்புறம் டைரெக்டாக நீங்கள் வந்து ஃப்ரீசரில் வந்து வச்சிடணும். ஃப்ரீசரில் நீங்கள் வந்து வைக்கும்போது என்ன ஆகும்னா சீக்கிரமாக அது வந்து நல்லா டைட் ஆகிடும். அடுத்த தடவை நீங்கள் யூஸ் பண்ணும்போது அந்த மூடியில் போட்டிங்க அப்படின்னா அது கலண்டெல்லாம் வராது, நல்லா டைட்டாக உங்களுக்கு ஃபிட்டாக பிடிச்சிக்கும். யூஸ் பண்ணினதுக்கப்புறம் திரும்பவும் நீங்கள் வந்து அதை வாஷ் பண்ணிவிட்டு ஃப்ரீசரில் கூட நீங்கள் வச்சுக்கலாம். அப்படி ரொம்பவே லூஸாக இருந்துச்சு அப்படின்னா அந்த மாதிரி ரப்பர் பேண்டு கூட வந்து இந்த மூடியில் போட்டு விட்டுக்கலாம். இந்த மாதிரி போட்டு விடும்போது என்னாகும் அப்படின்னா உங்களுக்கு நல்லா டைட்டாக பிடிச்சிக்கும். மிக்சியில் இப்போ வந்து நீங்கள் ஏதாவது போட்டு அரைக்கிறீங்க, கொஞ்சம் தண்ணி வந்து அதிகமாக ஊற்றிட்டீங்க அப்படின்னும் போது ரொம்பவே லீக் ஆக ஆரம்பிக்கும் நம்ம அரைக்கும் போது. அப்போ இந்த மாதிரி நீங்கள் ரப்பர் பேண்டை வந்து யூஸ் பண்ணீங்க அப்படின்னா நல்லா இறுக்கமாக உங்களுக்கு பிடிச்சிட்டு இருக்கிறதுனால அந்த மாதிரி பிரச்சனை வந்து எதுவும் வராது. அதே மாதிரி நம்ம வந்து மிக்ஸி வந்து ஓட விடும்போது டக்குன்னு ஒரு அவசரத்துக்கு என்ன பண்ணுவோன்னா வச்சுட்டு உடனே வந்து ஆன் பண்ணி விட்டுருவோம். அப்படி பண்ணக்கூடாது. நம்ம வந்து மிக்ஸி கப்புக்குள்ளே வந்து இந்த மாதிரி லாக் வந்து கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி மிக்ஸியோட மேல் பகுதியிலையும் வந்து 2 லாக் கொடுத்துருப்பாங்க. இது வந்து கரெக்டாக அந்த இடத்துல ஃபிட் ஆகிடுச்சா அப்படின்னு செக் பண்ணினதுக்கப்புறம் தான் நம்ம வந்து மிக்ஸியை ரன் பண்ணணும். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி வந்து திருப்பி விட்டுட்டிங்க அப்படின்னா அது கரெக்டாக அந்த லாக்கில் வந்து செட் ஆகிடும். அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து மிக்ஸியை ரன் பண்ணணும். அப்போ தான் அது வந்து ஸ்மூத்தாக நமக்கு வந்து மிக்ஸி ரன் ஆகும். இல்லை அப்படின்னா சீக்கிரத்தில் அந்த மரம் கூட வந்து சீக்கிரமாக உடஞ்சி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன் அப்படின்னா கரெக்டாக செட் ஆகலைன்றதுனால. இது வந்து பிகினர்ஸ்க்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ ஃபைனலாக நம்ம வந்து இந்த மிக்ஸியோட வயரை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம், மிக்ஸி வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னும் போது நம்ம கீழெல்லாம் போட முடியாது. வயரை வந்து மேலே ஒரு சிலர் வந்து மாட்டி வச்சுருப்பீங்க, அதாவது ப்ளக்கில் மாட்டி வச்சுட்டு நீங்கள் வேலை பார்த்துட்டு இருப்பீங்க. குழந்தைங்க டக்குன்னு சுற்றி விட்டுட்டாங்க அப்படின்னா மிக்ஸி வந்து ஓட ஆரம்பிச்சிரும். ஒரு சில நேரங்களில் அந்த மாதிரி கூட நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்காக இந்த மாதிரி ஒரு மூடி எடுத்துக்கோங்க. மூடியில் வந்து மேலே கீழே அப்படின்ட்டு ஒரு சின்ன துண்டு கட் பண்ணி வச்சுட்டு அதோட பின்பகுதியை வந்து இந்த சுவிட்ச் போர்டு பக்கத்தில் வந்து ஒட்டி விட்டுருங்க. இந்த மாதிரி ஒட்டி விட்டுட்டு கூட நீங்கள் வயரை வந்து ஸ்டன் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம தேவைப்படும் போது அந்த வயரை சுவிட்ச் போர்டில் மாட்டிட்டு நம்ம வந்து மிக்ஸி ரன் பண்ணலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து மிக்ஸி பற்றினா நான் ஷேர் பண்ணின டிப்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் வந்து ஷேர் பண்ணி கொடுங்க. ஆல்ரெடி நம்ம சேனலில் நிறைய டிப்ஸ் வீடியோஸ் நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். இன்னும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.
வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷன்லையும் சொல்லுங்கள். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான இன்னொரு நல்ல பதிவில் நான் உங்களை திரும்ப மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.